ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 3ஆம் வகுப்பு அறிவியல் இருக்கிற 3வது பருவத்தில் அழகு 3 காற்று இதுக்கான புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேஜ் நம்பர் 102 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 102 பாருங்கள். ஃபஸ்ட்டு இது குறைட்ட இடங்களை நிரப்புக. முதல் ஒன்வேர்டு பாருங்கள், காற்றுக்கு டேஸ் உண்டு, ஆன்சர் வந்து எடை. ரெண்டாவது ஒன்வேர்டு, பொருட்கள் எரிய டேஸ் தேவை, ஆன்சர் வந்து காற்று. மூணாவது ஒன்வேர்டு, காற்றை உள்ளிழுக்கும் செயல் டேஸ் எனப்படும், இதுக்கான ஆன்சர் வந்து உட்சுவாசம். நாலாவது ஒன்வேர்ட், நாம் சுவாசிக்க உதவும் உறுப்பு டேஸ், ஆன்சர் வந்து நுரையீரல். அஞ்சாவது ஒன்வேர்ட், காற்றை உள்ளிழுக்கும் போது மார்பு பகுதி டேஸ் விரிவடையும். இந்த 5 ஒன்வேர்டுக்கு ஆன்சர் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சரியாக தவறாக எழுதுக. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், காற்று எங்கும் இல்லை, ஆன்சர் வந்து தவறு. ரெண்டாவது, காற்று வெற்றிடத்தை நிரப்பும், ஆன்சர் வந்து சரி. மூணாவது, மேகங்கள் நகர காற்றின் நகர்வே காரணமாகும், ஆன்சர் வந்து சரி. நாலாவது, பலமாக வீசும் காற்று புயல் காற்று எனப்படும், ஆன்சர் வந்து சரி. அஞ்சாவது, நாம் சுவாசத்தின் போது உயிர் வலியை வெளிவிடுகிறோம், ஆன்சர் வந்து தவறு. இதை பார்த்து குறிச்சிக்கோங்க. அடுத்தது, பொருந்தாததை வட்டமிட்டு வினாக்களுக்கு விடையளிக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பலூன், சைக்கிள் டியூப், கால்பந்து, கிரிக்கெட் பந்து இது ஏன் மற்றவற்றிலிருந்து வேறுபட்டுள்ளது? இதுக்கு வந்து எது பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பந்து அப்படின்னு அதில் வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு சைடில் நீங்கள் எழுதிக்கோங்க. கிரிக்கெட் பந்துக்குள் காற்றை செலுத்த முடியாது. கிரிக்கெட் பந்துக்குள் காற்றை செலுத்த முடியாது. அடுத்து செகண்ட் இது பாருங்கள், பட்டம், பலூன், கல், இறகு இவற்றுள் டேஸ் மற்றவற்றிலிருந்து வேறுபட்டுள்ளது ஏன்? இதில் வந்து என்ன குறிக்கணும்னா கல்ங்கிறத வந்து வட்டமிட்டுக்கோங்க. வட்டமிட்டு சைடில் எழுதிக்கோங்க. கல் காற்றில் பறக்காது. கல் காற்றில் பறக்காது. அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையில. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், காற்றின் பண்புகளை எழுதுக. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 93 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 93 எடுத்துகிட்டு காற்றின் பண்புகள்னு கொடுத்துருக்காங்களா மேலே, அதில் இருக்க பேரால் 3வது வரியிலேருந்து குறிச்சிக்கோங்க. காற்றுக்கு நிறமும் வடிவமும் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி வரி பாருங்கள், உணர முடியும், அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. காற்றாலையின் பயனை எழுதுக. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 94 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 94ல் காற்றாலைன்னு கொடுத்துருக்காங்களா, அதில் கடைசி அந்த ஒரு வரி மட்டும் குறிச்சிக்கோங்க. காற்றாலையை பயன்படுத்தி காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது, அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின், சுவாசித்தல் என்றால் என்ன? அதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 97 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 97ல் கொடுத்துருக்காங்கல்ல உட்சுவாசம் என்பதில் சுவாசம் அப்படி அதுலேருந்து குறிச்சிக்கோங்க. அது உட்டுங்கிறது எழுத வேண்டாம். சுவாசம் என்பது காற்றை உள்ளே இழுப்பதும் அப்படின்னு மாற்றிக்கோங்க. சுவாசம் என்பது காற்றை உள்ளே இழுப்பதும், அந்த வெளி சுவாசம் என்பதுன்னு பார்த்திங்களா, அதை அழிச்சிடுங்க. அழிச்சிட்டு காற்றை வெளியே விடுவதும் ஆகும். நான் சொல்கிற மாதிரி அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சுவாசம் என்பது காற்றை உள்ளே இழுப்பதும் காற்றை வெளியே விடுவதும் ஆகும். இதான் வந்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர், குறிச்சிக்கோங்க. அடுத்தது 4வது கொஸ்டின், சுவாசித்தலில் நடைபெறும் செயல்முறைகளை எழுதுக. இதற்கான ஆன்சர் சைடில் எழுதிக்கோங்க. உட்சுவாசம், வெளிச்சுவாசம். அடுத்த 5வது கொஸ்டின், வேகத்தின் அடிப்படையில் காற்றின் வகைகளை எழுதுக. ஆன்சர் சைடில் எழுதிக்கோங்க. தென்றல், புயல், சூறாவளி. தென்றல், புயல், சூறாவளி. அடுத்த 6வது கொஸ்டின், நிலக்காற்று, கடற்காற்று வேறுபடுத்துக. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 99 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 99ல் ஃபஸ்ட்டு நிலக்காற்று தான் நமக்கு கேட்டிருக்காங்க. நிலக்காற்று போட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. இரவு பொழுதில் வீசும், அந்த இரவு பொழுதில் போட்டு எக்ஸ்ட்ரா வீசும் மட்டும் எழுதிக்கோங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட். நிலக்காற்றுக்கு ஹெட்டிங்க்கு வந்து இது எழுதணும், இரவு பொழுதில் வீசும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று நிலக்காற்று. நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று நிலக்காற்று. ஒரு அட்டவணை மாதிரி போட்டு வேறுபடுத்துகிற மாதிரி எழுதணும். ஃபஸ்ட் நிலக்காற்றுன்னு போட்டு இரவு ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இரவு பொழுதில் வீசும். செகண்ட் பாயிண்ட்டின் கீழே நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று நிலக்காற்று. இதை வந்து ஃபஸ்ட்டு சைடில் இந்த சைடில் எழுதிக்கோங்க. அடுத்து இந்த சைடில் வந்து கடற்காற்று அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பகல் பொழுதில் வீசும், பகல் பொழுதில் வீசும். அடுத்தது கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று கடற்காற்று. கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று கடற்காற்று. இந்த ரெண்டு இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இதோட லெசன் 3க்கான புக் பேக் ஆன்சர் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ.